ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம GitHub கிளாஸ் பார்க்க போறோம். GitHubன்றது இட்ஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். GITHUB GitHub. ஸோ ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, GitHub அக்கௌண்ட் எல்லாரும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கிரியேட் பண்ணலாம், என்ன பண்ணுங்க, GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி GitHub அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ ரெபாசிட்டரிஸ், ஓவர்வியூ, ப்ராஜெக்ட், பேக்கேஜ், ஸ்டார்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை, பர்சனல் டீட்டெயில்ஸ், எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பயோ, ஸோ தென் லொக்கேஷன், தென் உங்களோட சோஷியல் மீடியாஸ் அண்ட் உங்களோட வெப்சைட், இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ தென் ரெபாசிட்டரி உள்ள வர சொல்ல ஆட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெபாசிட்டரினா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகேவா? ஸோ ரெபாசிட்டரின்றது இட்ஸ் அ ஸ்டோரேஜ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட், ஃபார் யுவர் கோட், ஈவன் இஃப் இட் இஸ் அ சிங்கிள் லைன் கோட், ஈவன் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், யூடியூப், எபிலிட்டி கோடிங், வாட் எவர் இஸ் இட். ஓகேவா? ஸோ அதை நம்ம டெய்லி பேசிஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ரெபாசிட்டரியில் நம்ம மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்குமா அப்படின்னா கிடையாது. கொலாபரேட்டிவ். ஸோ கொலாபரேட்டிவ்னா என்ன, இங்கே மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமில் 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அதில் 3 டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா டெவலப்பரும் என்னது, பேக் அண்ட் டெவலப்பர். இல்லை 3 டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வச்சுக்கலாமே. ஸோ 2 பேர் டெவோப்ஸு, ஒரு பேர் டெஸ்டிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்ல சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட்ல சேஞ்சஸும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சினாரியோவில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம 10 பேர் எப்படி வேலை செய்யுது? ஓகேவா? ஸோ ஒரு வீட்டை 10 பேர் தான் கட்ட முடியும் அப்படின்னா 10 கொத்தனார் சேர்ந்துதானா, 100 கொத்தனார் வச்சு கட்டினா சீக்கிரமா கட்டிடலாம்னா கட்ட முடியுமா? முதல்ல 100 கொத்தனார் வச்சு 100 கொத்தனார் நிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் GitHubல, ஓகேவா, இப்போ 10 மாடல்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா எத்தனை பேர் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஒரு மாடலை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து நீ இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணு, நீ இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணு, நீ இங்கே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணலாம். ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுக்குன்ட்டு ரொம்ப அதிகமான டெவலப்பர் தேவைப்படாது. அப்படி அசைனும் பண்ண மாட்டாங்க. ஒரு டெவலப்பருக்கு, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது, ஸோ இந்த மாடல்ஸ் அசைன் பண்ணுங்க, இது ஒர்க் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஎஸ் முடிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக் அண்ட் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன் பிரகாரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெபாசிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரெபாசிட்டரின்னு கிரியேட் பண்ண சொல்ல இந்த இடத்துல ஓனர், ஸோ ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ரெபாசிட்டரினா டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். ஓகே? ஸோ இந்த இடத்துல ரெபாசிட்டரி நேம்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், B10. ஓகே? ரெபாசிட்டரியில் B10 அப்படின்னு நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட BA batch 10. ஓகே? batch 10 2025. ஸோ இது என்ன மந்த்து? ஆகஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், சூஸ் விசிபிலிட்டி. ஓகேவா? பப்ளிக்னா எல்லாருக்குமே காமிக்கும். உங்க எல்லாராலையும் இந்த சோர்ஸ் கோடை பார்க்க முடியும், இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பிரைவேட்னா எனக்கு மட்டுமே, இல்லை நான் ஆக்சஸ் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு மட்டுமே. ஓகேவா? டீமுக்குள்ள இப்போ 10 பேர் நம்ம டீமுக்குள்ள கொலாபரேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், நமக்குள்ளேயே மட்டும் ஒர்க் பண்ண முடியும். அந்த கோட் சோர்ஸ் 10 பேரை தாண்டி வேற யாருக்குமே போகாது. ஓகேவா? ஸோ இது வந்து பிரைவேட். ஓகேவா? இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ காஸ்ட் எதுவும் பே பண்ணோம் அப்படியுமே இல்லை GitHubக்கு. ஸோ பப்ளிக். ஓகேவா? பப்ளிக் ரெபாசிட்டரினா நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரீட்மி வேணும்னா ஒரு ஃபைல் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா ரீட்மின்றது உங்களுக்கு என்னன்னா, ரீட்மி கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ லாங் டிஸ்கிரிப்ஷன். உங்க ப்ராஜெக்டை பத்தின கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் என்னது, ரீட்மி. ஓகே? ஸோ இங்க நம்ம அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் தான் ரீட்மி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிட் இக்னோர்னா என்ன, ஆட் லைசன்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே? இப்போ ரீட்மின்னு கொடுத்து கிரியேட் ரெபாசிட்டரி என்ன பண்றேன், கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ B10 எனக்கு என்ன ஆகிருக்கும், ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல ரீட்மி அப்படின்ற ஒரு ஃபைலும் இருக்கு. ஓகேவா? இதை போயிட்டு என்ன பண்ண முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு டே 1 என்ன ப்ராக்டிஸ், டே 2 என்ன ப்ராக்டிஸ், டே 3 என்ன ப்ராக்டிஸ், மந்த் 1 என்ன ப்ராக்டிஸ். கம்ப்ளீட்டா உங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்க முடியும், இதுல டே வைஸா ஃபைல் வைஸா உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். சரி ப்ரோ, இந்த கோடை நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க கோடு இருக்கு இல்லையா, கிரீன் கலர். ஸோ இந்த கோட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த லிங்க் இருக்கும் HTTPSன்னு, இந்த லிங்க் நீங்க கொடுத்தா என்ன ஆயிடும், ஷேர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தா அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அந்த கோடை டவுன்லோட் பண்ணி ஜிப் ஃபைலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரி ப்ரோ, இப்படி ஷேர் பண்ணா என் கோடை அது யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் டெய்லி பண்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகேவா? டெய்லி பண்ற அப்டேட்ஸ் கண்டிப்பா வராது. அப்ப டே டு டே லைஃப்ல 10 டெவலப்பர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க,
ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர்ஸ் எங்கேஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்டேட்ஸ் வந்து டெய்லி எனக்கு வரணும். நான் யாருக்காவது ஒருத்தவங்களை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட எஸ்ஹெச்ஹெச் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா எஸ்ஹெச்ஹெச் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கொடுத்துட்டு, ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ அப்போ சொல்லணும், ஓகேவா? காலில் சொல்ல அந்த சீக்ரெட் கோட் சொல்லணும். சொன்னா தான் என்ன பண்ணுவாங்க, மழை வந்தா குடம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோம். சொன்னாதான் என்ன பண்ணுவான், அடுத்து அவன் பேசுவானே. அப்படி இல்லைன்னா காதல் அப்படியே வச்சுக்கிட்டு அமைதியாவே இருப்பான். அந்த சீக்ரெட் கோட் சொன்னாதான் உன் ஏஜென்ட் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட பேசவே ஆரம்பிப்பான். ஓகேவா? அதே மாதிரி அவரு பேசினாருன்னா, கால் பண்ணாருன்னா அவரு ஒரு சீக்ரெட் கோட் இருக்கும், அதை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 10 பேருக்குமே ஒரு சீக்ரெட் கோடை வச்சுக்கலாம். ஓகே, 10 பேருக்கு இண்டிவிஜுவலா சீக்ரெட் கோட், அது வந்து யார் மேனேஜ் பண்றாங்களோ அவங்க அட்மின் கிட்ட இருக்கும். ஸோ இந்த சீக்ரெட் கோட் மூலமா நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம டேட்டாஸை ஷேர் பண்ணிப்போம். அது யாருக்கும் தெரியாது வெளியில. இது வந்து பிரைவேட் ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ உங்களுக்கு மினிமலிஸ்டிக்கா புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, தென் ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கொலாபரேட்டர்ஸ் அப்படின்லாம் இருக்கும். இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கொலாபரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், யாருக்கு வேணுமோ அந்த உங்களோட ஜிமெயில போட்டு நான் ஆட் பண்ணிக்க முடியும். எத்தனை பேர் வேணுமோ அந்த ஜிமெயில போட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு இன்விடேஷன் லிங்கே போகும் மெயிலில். ஸோ அந்த இன்விடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம லோக்கல்ல எப்படி வர வைக்கிறது. இப்போ எஸ்ஹெச்ஹெச் இருக்கா, இதை வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரைட்ல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட GitHub, ஓகே, நியூ ஃபோல்டர், இந்த இடத்துக்கிட்ட GitHub GitHub அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் VS கோட் ஆப்ஷன் வரல, என்னன்னு தெரியல. இந்த நியூ அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இது வரல. ஓகே, ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், ஓகே, டெஸ்க்டாப்ல என்னது GitHub, ஓகே, செலக்ட் ஃபோல்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மற்ற வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க தேவையில்ல, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மற்ற VS கோட் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இருக்கா, ஸோ இல்லை. ஓகே, சரி, க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட VS கோட் வந்தோடனே VS கோடோட ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். VS கோட்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைல் சிஸ்டம் இருக்கும், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இதுக்கு பேர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது ஓப்பன் பண்ணா Ctrl+Shift+E என்ன ஆகும், உங்களுக்கு இது செலக்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா சர்ச், Ctrl+Shift+F, Ctrl+Shift+F. ஓகேவா? சர்ச் ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா நீங்க தேடி போய் கண்டுபிடிச்சி எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. 2 லட்சம் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அதுல ஒரு 10,000 ஃபைல்ஸ் வேற யாரோ ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாதுல. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எங்க இருக்குன்னு உங்களால ஈஸியா தேட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சர்ச், அதை ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பண்ண முடியும் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு. ஓகேவா? மொத்தமா ஒரு இடத்துல மாத்தணும் அப்படின்னா, நேம் மாத்தணும், ஏதாவது மாத்தணும்னா ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இது ஒரு பெனிஃபிட்ஸ். இது வர வர சொல்லித்தரேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா வெர்ஷன் கண்ட்ரோல். இதுக்கு பேர் என்னது, வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இனிஷியலைஸ் ரெபாசிட்டரின்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் GitHubல போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன், கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்தே ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியும், என்னால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் GitHub அப்படின்ற ஆப் தேவை. என்னது, GitHub அப்படின்ற ஆப் தேவை, GitHub. ஸோ GitHub, ஓகே, Git GitBash, Git bash அப்படின்னு போறீங்க, டவுன்லோட் பண்றீங்க. விண்டோஸ்னா விண்டோஸ் கொடுத்துக்கிறீங்க. இதுல வந்து 64 பிட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஃபார் விண்டோஸ் 64 பிட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ 67 MB வருது. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்கும். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிக்கிறேன் மேக்னிஃபையர் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இன்ஸ்டாலேஷன் அப்ப இன்ஸ்டால் கேட்குது. ஓகே, ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுக்க சொல்ல ரிமூவிங் ப்ரீவியஸ் கிட் வெர்ஷன். ஓகேவா? ஏற்கனவே இருக்க பழைய கிட் வெர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆகுது, புது GitHub இன்ஸ்டால் ஆகுது. ஓகேவா? இது இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிட் பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் GitHub கூட. ஓகேவா? இல்லைன்னா கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட
நிறைய கேட்கும். நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண சொல்ல அதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. லான்ச் கிட் பேஷ். என்னது? லான்ச் கிட் பேஷ். இப்போ நீங்க கிட் பேஷ் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க கமாண்ட் லைன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், ஸோ கிட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிட் கனெக்ஷன்ஸை இன்னும் ஃபர்தரா வந்து பார்த்தோன்னா ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு சில கமாண்ட் லைன்லாம் இருக்கு. ஸோ லோக்கல்ல இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும், கிட்டப்ப கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லித்தரேன். நம்ம கிட்ட இருக்க கோடை இங்க இருந்தே நம்மளால புஷ் பண்ண முடியும். ஸோ வேற யார்கிட்ட கோடை நம்ம புல் பண்ண முடியும். புஷ் புல். அதுக்கப்புறம் இப்போ நீ ஒரு கோட் பண்ணியிருக்க, பர்சன் ஏ ஒரு கோட் பண்ணியிருக்காரு, பர்சன் பி வந்து பார்த்தோன்னா ஒரு கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வர சொல்ல பர்சன் ஏ கோடும் பர்சன் பி கோடையும் நம்மளால மெர்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா மெர்ஜ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அப்போ இந்த கிட் பேஷ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ப்ராஜெக்டையும் மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ பிரான்ச்சிங். ஓகே, பிரான்ச்சிங் பார்க்கலாம். மேக்னிஃபையர். ஓகே, ஸோ கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச் இனிஷியலாக கிரியேட் பண்ண சொல்ல மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. இப்போ நான் இன்னொரு பிரான்ச்சை கிரியேட் பண்ண முடியுமா, இந்த இடத்துக்கிட்ட மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சை கிரியேட் பண்ண முடியும்னா இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? 10 பேர்னா 10 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். வினோத் பிரான்ச். ஓகேவா? ஸோ இல்லைன்னா என்னது ஸ்ரேயா பிரான்ச். ஓகேவா? இல்லை வெங்கட் பிரான்ச், கிருஷ்ணா பிரான்ச், சூர்யா பிரான்ச் என்ன பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்த அசஸ்மெண்ட்டை அந்தந்த ப்ராஜெக்ட் பிரான்ச்ல ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஃபியூச்சர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்துட்டு வந்து மாஸ்டர் கூட மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ மாஸ்டர் கோட் என்ன ஆகும், டெவலப் ஆகிட்டே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை புஷ் பண்ணிடுவோம் ப்ரொடக்ஷன்ல. ஓகேவா? வித்தவுட் எரர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எரர் மட்டும் செக் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் ஒரு பிரான்ச்சை வச்சுப்பேன். அதில் ப்ரொடக்ஷன் அப்படியே காப்பி எடுத்து அதில் எரர் இருந்தால் எரர்லாம் போட்டு செக் பண்ணுவோம். எரர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் மெர்ஜ் பண்ணிப்பேன் எடுத்து எரர் சால்வ் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ க்ளோனிங். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ எஃப்ஹெச்ஹெச்சை டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பின்னு வராது உங்களுக்கு. HTTPS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், பப்ளிக் ரெபாசிட்டரியாக இருந்தால். ஆனால் எஃப்ஹெச்எஸ் கொடுத்தீங்கன்னா வராது. அதுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அந்த கான்ஃபிகரேஷன் நான் அப்போ சொல்லி தருவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம கிட்டப் இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு நம்ம கிட்டப் ஃபோல்டர் போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபோல்டர் பாருங்க. ஃபோல்டரில் இங்கே இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். பேக் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, இப்படி பேக் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அப்படியே சிஎம்டி, என்னது சிஎம்டி கமாண்ட் அப்படின்னு அடிச்சு என்டர் கொடுக்கும். இப்போ கமாண்ட் ப்ரமோட் என்ன ஆகும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துக்கிட்ட நீங்க என்ன டைப் பண்ணணும்னா கிட் CLONE கிட் க்ளோன். நீங்க காப்பி பண்ணீங்க இல்லையா, அந்த URL கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அங்க இருந்த கோட் இங்க வந்துடும், அங்க இருந்த கோட் இங்க வந்துடும். இப்போ நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணீங்கன்னா இங்க B10 வந்திருக்கா. ஸோ கிளிக் பண்ண உடனே உள்ள ரீட்மி ஃபைல் இருக்கா. ஓகேவா? இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்கும், எதில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தனா உங்களுக்கு என்ன ஆகுது, பேட்ச் 10 ஆகஸ்ட் நான் கிரியேட் பண்ணது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துக்கு நான் அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு எப்படியே வச்சுப்போம், நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே இப்படி இருக்கு. ஓகே, இப்போ ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ரீட்மி ஃபைல் இங்கே இருக்கு. இதை August 1 அப்படின்னு நான் என்ன பண்றேன், எடிட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் எடிட் பண்ண உடனே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா சோர்ஸ் கண்ட்ரோல், இதுக்கு பேர் என்னது, சோர்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சர்ச் சோர்ஸ் கண்ட்ரோல் சொன்னா இல்லையா. ஸோ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல்ல எனக்கு என்ன வந்திருக்கு இந்த இடத்துக்கிட்ட, ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. மாடிஃபை மாடிஃபைடுன்னு வந்திருக்கு. இப்போ நான் ரிவர்ட் பண்ண முடியும். இதை நான் ரிவர்ட் பண்ணனா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சேஞ்ச், ஓகே மேக்னிஃபையர் வச்சு காமிக்கிறேன். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு டிஸ்கார்ட் த சேஞ்சஸ் இன் ரீட்மி ஃபைல், டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிடும், எப்பயும் போல இந்த இடத்துக்கிட்ட ஆகஸ்ட்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ August 1 நான் கொடுத்தேன்னா திரும்பி எனக்கு சேஞ்சஸ் வரும். ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பண்ணால் கூட அது ஒரு சேஞ்சாக எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் புஷ் பண்ண போறேன். இந்த மாதிரி நான் 100 சேஞ்சஸ் கூட பண்ணுவேன் டெய்லி. பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை ப்ரொடக்ஷன்ல புஷ் பண்ணுவேன். புஷ் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட மை FIRST ஃபர்ஸ்ட் COMMIT ஃபர்ஸ்ட் கமிட், என்னது மை ஃபர்ஸ்ட் கமிட் கொடுத்து கண்ட்ரோல் என்டர்னு கொடுக்கலாம், இல்லை கமிட் கொடுக்கலாம். ஓகேவா?
கண்ட்ரோல் என்டர் கொடுத்தனா உங்களுக்கு என்ன ஆகும், சிங்க் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். இதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எனக்கு பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கும். ஓகேவா? ஸோ சிங்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஆகஸ்ட் 1 வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 1 என்ன பண்ணோம்? ஸோ HTML. ஓகேவா? ஸோ டே வைஸா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணோம்? HTML அப்படின்னு அடிக்கலாம். HTML INTRO இன்ட்ரோன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு கமிட்னு கொடுத்துட்டேன். கமிட்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த சேஞ்சஸ் வருமா? இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சேஞ்சஸை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட அந்த சேஞ்சஸ் வரணும்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த சேஞ்சஸ் வரணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே மாஸ்டர் இருக்கு இல்லையா கீழே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பேர் வந்து சிங்க் பட்டன், சிங்க்ரனைஸ் சேஞ்சஸ். இந்த இடத்துல சிங்க்ரனைஸ் சேஞ்சஸ். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு பாருங்களேன், ஸோ என்ன ஆகுது, அந்த சேஞ்சஸ் வந்துருச்சா? இப்போ யார் எங்கே ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் என்னால், ஸோ அந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா? இப்போ பாருங்கள், இந்த மாஸ்டர் பிரான்ச்சை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு கிரியேட் நியூ பிரான்ச், இதில் என்ன பண்ண முடியும் என்னால், கிரியேட் நியூ பிரான்ச். ஓகேவா? இந்த பிரான்ச்ல இருந்து இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி, ஓகேவா? இல்லை கிரியேட் நியூ பிரான்ச் ஃப்ரம் எந்த பிரான்ச்ல இருந்து. இப்போ இந்த பிரான்ச் நான் இதை கொடுக்குறதுனா லோக்கலில், இப்போ நான் கரண்ட்ல இருக்க பிரான்ச், இல்லைனா கிரியேட் நியூ பிரான்ச் ஃப்ரம் வேற ஏதாவது பிரான்ச்ல இருந்து. அங்கே ஒரு பிரான்ச் தான் இருக்கு, அதனால ஒரு பிரான்ச் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரிமோட் ஆரிஜின் அங்க இருக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா இங்க லோக்கல்ல இருக்கிறது. ஏன்னா லோக்கல்ல நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஓகேவா? அதுக்காக. ஸோ இப்போ இந்த மாஸ்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். பிரான்ச் நேம் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், சாண்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பப்ளிஷ் பிரான்ச் அப்படின்னு காமிக்குது. இப்போ இந்த இடத்துல பிரான்ச் ஒன்று தான். ஓகேவா? நான் பப்ளிஷ் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன ஆகும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். என்ன இருக்கும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ நான் சாண்டின்ற பிரான்ச்சில் போயிட்டு HTML intro by SANDY சாண்டி, என்னது HTML intro by சாண்டின்னு கொடுத்துட்டு, ஸோ நியூ கமிட் COMMIT HTML INTRO ஓகேவா அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு பேஜோ இல்லை ஒரு கோடோ பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் சாண்டி பிரான்ச் போயிடுறேன். ஓகே, ஸோ சாண்டி பிரான்ச் போயிடுறேன். எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்திருக்கா? ஓகேவா? ஆனால் நான் மாஸ்டர் பிரான்ச் போனேன்னா அந்த சேஞ்சஸ் இருக்காது. எனக்கு அந்த சேஞ்சஸ் என்ன இருக்காது, இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சாண்டி பிரான்ச் என்ன பண்ணிட்டாரு, ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டாரு. அது எனக்கு ஓகே, அட்மின் கிட்ட காமிச்சு பர்மிஷன் வாங்கிட்டாரு. அது பர்ஃபெக்டாக வித்தவுட் எரர்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துக்கிட்ட புல் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேரே பாருங்க, புல் ரெக்வஸ்ட். ஸோ இதுக்கு நான் போறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கம்பேர் அண்ட் புல். சாண்டி எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புஷ் பண்ணியிருக்காரு 1 minute ago. ஓகேவா? இல்லை நியூ புல் ரெக்வஸ்ட் கொடுத்தா நான் கூட என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் எந்த பிரான்ச்சு, இந்த இடத்துக்கிட்ட பேஸ் பிரான்ச்சு. ஓகேவா? பேஸ் பிரான்ச் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எந்த பிரான்ச்சை கம்பேர் பண்ண போறோம், இந்த இடத்துக்கிட்ட சாண்டி. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட சாண்டி கம்பேர் பண்ணிடலாமா? கம்பேர் பண்ண உடனே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களா? ஸோ இப்படி இருந்தது, இங்கே இப்படி இருந்தது, இங்கே இப்படி ஆயிருக்கு கிரீன் கலர்ல. பாத்தீங்களா? பை சாண்டி மட்டும் தான் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கிரியேட் புல் ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டுனா புல் ரெக்வஸ்ட் எனக்கு என்ன ஆகும், கிரியேட் பண்ணணும். ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மெர்ஜ் என்ன பண்ணிக்கிறேன், கன்ஃபார்ம் மெர்ஜ், க்ளோஸ் புல் ரெக்வஸ்ட். அடுத்தது இப்போ டெலிட் வேணா அந்த பிரான்ச் சாண்டி பிரான்ச் டெலிட் பண்ணலாம். அப்படி டெலிட் பண்ணால் ஒரு கோட் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். திரும்பி B10 வரேன், மாஸ்டருக்கு வரேன். எனக்கு என்ன இருக்கு, பை சாண்டின்னு இருக்கா? இப்போ மெர்ஜ் பண்ணிக்க முடியுது. ஜஸ்ட் எத்தனை மெம்பர்ஸ் எவ்வளோ பிரான்ச்ல ஒர்க் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ டீம் கொலாபரேஷன் ஈஸி ஆயிடுச்சா? 10 பேர்னாலும் ஒரு ப்ராஜெக்ட் ஈஸியாக ஒர்க் பண்ணலாமா? கிட்டப் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, கிட்டப்ல 5 கமிட்னு வந்திருக்கு. எவ்வளோ, 5 கமிட் டோட்டலா. இப்போ நான் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண இனிஷியல் கமிட் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண இனிஷியல் கமிட். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 16 minutes ago. ஸோ ஒருவேளை அந்த கோடுக்கு நான் போகணும்னா இங்க இடத்துல வந்து பார்த்தோன்னா கமிட் டீடைல்ஸ் இருக்கும். இதை நீங்க காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டோம்னா ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு காப்பி ஆயிருக்கும். ஓகே,
இந்த இடத்துல ஒரு கோடு காப்பியாக இருக்கும். இது வந்து டைம்லைன் கோட் கூட சொல்லலாம். ஓகேவா? இல்லை அந்த கமிட் கோட் கூட சொல்லலாம். ஸோ இந்த கோடை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கமிட் பண்ண அந்த டைம்லைனுக்கே நம்மளால போக முடியும். இப்போ 6 மந்த் பிஃபோர் நம்ம வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த ப்ராஜெக்ட், நேற்று ஒரு நியூ இன்டர்ன் வராரு, எதையோ ஒன்று டெலிட் பண்ணி விட்டுட்டாரு. ஓகேவா? ஆஃபர்ஸ் கொடுத்தோம், டெலிட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ நேற்று வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்ற அந்த கேள்வி வர சொல்ல, நேற்றுக்கு அன்னைய டேட்ல போயிட்டு டைம் டிராவல் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்? அங்கே என்ன கோடு இருந்தது, இவர் என்ன கோடை டெலிட் பண்ணாரு, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாருன்றது நம்மளால கம்பேர் பண்ணி பக்கத்தில் வச்சு பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி பக்கத்தில் ரெட் அண்ட் கிரீன் கலர்ல எது சேஞ்சஸ், எது நியூ இன்கமிங். ஓகேவா? ஸோ இன்கமிங் ஃப்ரம் சாண்டி பிரான்ச், எக்ஸிஸ்டிங் பிரான்ச்ல என்ன டெலிஷன், இதை என்னால பண்ண முடியும்? ஸோ ஈஸியாக பார்க்க முடியும். இப்படி பார்த்துட்டு நல்லா பண்ண முடியும், திரும்பி ரிவர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி ரிவர்ட் பண்ண முடிஞ்சா இப்போ நான் என்னால் எந்த கமிட்டிக்கு வேணாலும் திரும்பி போக முடியுமா? இந்த 5 கமிட்டில் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ ஒரு 1 இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம். எப்படி பார்த்தாலும் 5000 10,000 கமிட் கொடுத்துருப்போம் 10 பேர்னா. ஓகேவா? ஸோ எப்போ எந்த டைம் லைனில் எந்த கமிட்டிக்கு வேணாலும் என்னால் போயிட்டு என்ன பண்ண முடியும்? அதை ரன் பண்ணி பார்க்க முடியுமா? ஈஸியா. ஓகே. ஸோ கிட்டப் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். ஓகேவா? சரி ப்ரோ. ஸோ லோக்கலில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே வந்தீங்க, கிரியேட் பண்ணீங்க, க்ளோன் பண்ணீங்க. ஓகேவா? இங்கே வந்தீங்க, கிரியேட் பண்ணீங்க, க்ளோன் பண்ணீங்க. ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஓகேவா? இப்போ கிட்டப்ல இங்கே B10 இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி B10 இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நியூ ஃபோல்டர், இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஸோ PRACTISE ப்ராக்டிஸ் B10 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு புது ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கிறேன், திரும்பி இங்கே வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராக்டிஸ் B10 ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் B10 ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபைலுக்கே என்னால் போக முடியும் இங்கேருந்து. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட நம்ம அதை வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நான் கிட்டப்ல புஷ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ஸோ ஓப்பன்னா ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? கிட்டப் சூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டப் சூஸ் பண்ணி உங்களோட ஃபோல்டர், அதாவது எந்த ஃபோல்டரில் அந்த ஃபோல்டர் என்ன பண்ணிக்கணும்? சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணணும்? கிட்டப் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் ஃபோல்டர்னு கொடுக்குறீங்க. இப்போ VS கோடில் என்ன ஆகுது? உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் ஃபைலில் index.html அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? டைப் அடிக்கலாம் HTML அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ HTML 5. ஓகேவா? HTML 5ல ஹலோ வேர்ல்டு, HELLO ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அடிச்சுட்டு இதை நான் புஷ் பண்ணணும். சோர்ஸ் கண்ட்ரோல் வரலாமா? இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு காமிக்கும். என்ன காமிக்கும்? இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களால் என்ன பண்ண முடியும்? ரெபாசிட்டரியை இனிஷியலைஸ் பண்ண முடியும். தென் இப்போ இனிஷியலைஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சைன் இன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்? சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சைன் அவுட்டுமே இப்போ போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி கொடுத்தா ஆகுமா அப்படின்னா, இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி ஆகும். ஆனால் நான் புஷ் பண்ணனா எனக்கு அக்கௌண்ட் கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் VS கோட் பண்ண உடனே நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த சைன் இன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களோட கிட்டப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரைட்டில் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகிறத இந்த மாதிரி லெஃப்ட்டில் இதை வச்சுக்கலாம். ஓப்பன் ஆகுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சைன் இன் டு கிட்டப் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்து திரும்பி லான்ச் ஆகிடும். ஓகே, லான்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கோடிங் வந்துருச்சா? கிட்டப் லாகின் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ நீங்கள் அப் டு டேட் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரிதான். ஓகேவா? உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணிப்பேன்? மை ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர், பப்ளிஷ் பிரான்ச் கேட்க சொல்ல டேரக்டாக பண்ண முடியுதா? முடியல. என்ன கேட்டது நம்மள இந்த இடத்துக்கிட்ட? இந்த இடத்துல என்ன கேட்டது? ஸோ சைன் இன் பண்ண சொல்லுது. அலோ த எக்ஸ்டென்ஷன் GitHub want to sign in using GitHub. நீங்கள் என்ன பண்ணணும்? அலோன் கொடுக்கணும். அலோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும் VS கோடில்.
ஸோ இந்த மாதிரி சைன் இன் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? இது நீங்கள் கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகிடும், பேக் டு GitHub. ஓகேவா? பேக் டு GitHubல இங்கே சோர்ஸ் கண்ட்ரோலில் உங்களுக்கு என்ன காமிக்கும், ஸோ பப்ளிஷ் டு GitHub பிரைவேட் ரெபாசிட்டரியா பப்ளிக் ரெபாசிட்டரியான்னு காமிக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் B10ல நான் பப்ளிக்காக என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதனால நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், இப்போ பப்ளிஷிங் பிரான்ச் வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ GitHub வந்துக்கிறேன். GitHub வந்துட்டு எபிலிட்டி கோடிங்கில் ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? ரெபாசிட்டரிஸை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இருக்கா நம்ம பண்ண HTML ப்ராக்டிஸ் இருக்கா? ஸோ ஜஸ்ட் நவ் அப்டேட்டட் நவ். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெபாசிட்டரியில் நம்ம ஆட் பண்ண index.js HTML ஃபைல் இங்கே இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட index index.css ஓகேவா கிரியேட் பண்ணிட்டு நான் CSSல டாட் என்ன பண்ணிக்கிறேன், H1க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ H1க்கு கலர் கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், சோர்ஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு இனிஷியேட்டட் இனிஷியேட்டட் CSS ஃபைல் ஃபார் index.html அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ ஒன்றும் நம்ம சரியாக இனிஷியேட் பண்ணலை. இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்டுக்குள்ள லிங்க் டேக் அப்படின்னு நம்ம லிங்க் டேக் கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் hrefல டாட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸோட லிங்க் நம்ம கொடுத்துப்போம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணால் சிஎஸ்எஸ் ஃபைல் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு என்னது, ஸோ இங்கே இருக்குது பாடியில். ஸோ இந்த இடத்துக்கிட்ட H1க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பாடின்னு கொடுத்துக்கிறேன், BODY பாடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா எனக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு பாடியில் ரெட் கலர் இருக்கா? இந்த CSS லிங்க் ஃபைல் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, இந்த ஸ்டைல் எனக்கு என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சோர்ஸ் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துக்கிட்ட இனிஷியேட்டட் CSS ஃபைல் ஃபார் index.html கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமிட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட HTML ஃபைல் மட்டுமே இருக்கு. நான் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் கமிட் கொடுக்குறேன், சிங்கர்னஸ் சேஞ்சுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல சிங்க் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ மெயின் பிரான்ச்சில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கிரியேட் பண்ண சொல்ல மெயின் கூட கிரியேட் ஆகும், மாஸ்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கிரியேட் பண்ணலாம், மாஸ்டர் மெயின் எல்லாமே ஒன்று தான். ஓகே, நீங்கள் என்ன பேரில் விருப்ப போகிறீங்களோ அந்த பேரில் உங்களோட பிரான்ச் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பெட்டர் டு கீப் இன் மெயின் ஆர் மாஸ்டர். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், ஸோ 2 ஃபைல்ஸ் இருக்கும், HTML இருக்கும். HTML நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட CSS ஃபைல் இருக்குது, இங்கே HTML ஃபைல் இருக்குது. HTML லிங்க்ல அட்டாச் ஆயிருக்கா, அப்டேட் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எல்லா லேப்டாப்ஸ்லையும் பண்ண போறீங்க, உங்களோட எல்லா லேப்டாப்ஸ்லையும் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட் கிட் பேஷ். என்னது, கிட் பேஷ் டவுன்லோட் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ GitHub அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இதில் நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ரொம்பலாம் போயிட்டு கஷ்டப்பட தேவை, ஐயோ கமாண்ட் லைன்ஸு கஷ்டம், எல்லாத்தையும் மெமரி வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் நோ created git GitHub. Okay, GitHub want to push the repo in my GitHub ACCOUNT guide me. Okay va, guide me, give me the steps as a fresher, as a FRESHER. Okay va. Also want to config SSH to push PRIVATE and public 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 private public ரெண்டுமே. ஓகேவா? REPO. ஸோ இந்த இடத்துல கொடுத்தோன்னா ஆஸ் அ ஃப்ரெஷர் லெவலில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு தேவையான எல்லா கமெண்ட்ஸும் கொடுத்துரும். அதுவாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே 50 ஸ்டெப்லாம் இருக்காது. ஸோ இந்த கமெண்ட்ஸை நீங்கள் மெமரியில் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ நான் பண்ணுறதுக்கு இந்த 10 கமெண்ட்ஸை நீங்கள் மெமரியில் வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி மெமரியில் வச்சுக்க முடியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட கூகுள் டாக்ஸ்
GOOGLEDOCS கூகுள் டாக். கூகுள் டாக்குமெண்ட் போயிடுங்க. கூகுள் டாக்குமெண்ட் போயிட்டு கண்ட்ரோல் V. ஓகேவா? புஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் புஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ இதை ஷேர். ஓகே, காப்பி லிங்க். இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு git அப்படின்னு போட்டுக்கிறேன். கிட்னு போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து ஷேரிங் லிங்க் வராது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணால் தான் ஷேரிங் லிங்க் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஷேர் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை நான் உங்கள் குரூப்பில் போட்டுட்டா உங்களால் என்ன பண்ண முடியும்? இதை என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள் தான். ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஓகேவா? ஸோ I'll write I walk through this from a 0 to hero. ஓகேவா? ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி எப்படி புஷ் பண்றது, புல் பண்றது. ஓகேவா? ஸோ தென் clone பண்றது. Assume you have just created a GitHub account. Just now you created a GitHub account. Want to push a project. உங்ககிட்ட இருக்க ஒரு சோர்ஸ் ஃபைலை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. And set up SSH to your work with the both public and private repos. ஸோ பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு ரெபாசிட்டரியும், பிரைவேட்டா எனக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஒரு ரெபாசிட்டரி நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வித்தவுட் டைப்பிங் யுவர் பாஸ்வேர்ட் ஈச் டைம். எவ்ரி டைம் நீங்க பாஸ்வேர்ட் போயிட்டு டைப் பண்ணி புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு கோட் எடுத்துட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம, ஸோ இங்க இருந்தே விஎஸ் கோட்ல இருந்தே லோக்கல்ல இருந்தே புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ மேக் ஷூர் யூ இன்ஸ்டால் த கிட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். நான் சொன்னேன் இல்லையா, கிட் பேஷ். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், டெர்மினல், நியூ டெர்மினல் இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஆஸ்ட்ரிக்ஸ்னு கொடுத்தா டெர்மினல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துக்கிட்ட கமாண்ட், ஓகே, பேஷ் கமாண்ட் கிட் வேர்ஷன். ஓகேவா? கிட் வேர்ஷன் என்னது 2.50.1 விண்டோஸ் 1 வந்திருக்கா? ஓகேவா? இஃப் இட் இஸ் நாட் இன்ஸ்டால்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட் ஃப்ரம் என்னது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இதை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ஸோ GitHub டவுன்லோட்ஸ்க்கு போகும். GitHub டவுன்லோட்ஸ்ல என்ன ஆகும், ஸோ சேம் இங்கே தான் வரும். ஓகேவா? இது இங்கே தான் வரும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செட்டப் டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் GitHub ஃபார் Windows 64 செட்டப். ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்தது என்னது, கான்ஃபிகரேஷன். சரிப்பா, GitHubல உங்களுக்குன்னு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, இமெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட யூசர் நேம் என்ன அப்படின்றத நான் பார்க்கணும்னா நான் GitHub போகிறேன். GitHub போயிட்டு என்னோட யூசர் நேம் என்னது, எபிலிட்டி கோடிங். பார்த்தீங்கன்னா தெரியும், github.com/ability coding. ஓகேவா? ஸோ எபிலிட்டி கோடிங்கிறது என்னது, என்னோட யூசர் நேம். அண்ட் எனக்கு ஒரு இமெயிலும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இமெயில் அண்ட் என்ன இருக்கணும், அந்த யூசர் நேம், அது இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸோ நம்ம கான்ஃபிக் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட விஎஸ் கோடுக்கு தெரியாது எந்த GitHub அக்கௌண்ட்ல என்ன யூசர் நேம் இமெயில நான் என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும்ட்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரே சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ணலாம், கம்பெனி அக்கௌண்ட்ஸும் வச்சிருக்கலாம், பர்சனல் அக்கௌண்ட்ஸும் வச்சிருக்கலாம். ஓகேவா? நீங்க ஏதாவது ஃப்ரீலான்ஸ் பண்றீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம் GitHub அக்கௌண்ட். இல்லை யாராச்சும் உங்க சீனியர் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்குறாங்க, அவங்க வந்து ரெபாசிட்டரி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆக்சஸ், அதையுமே வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ 2-3 கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்ஸ்ல அப்போ என்ன பண்ணலாம், அதையும் வச்சிருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கு சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ நிறைய இதை கான்ஃபிக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கான்ஃபிக் பண்ணா நீங்க இந்த குளோபல்னு யூஸ் பண்ண தேவையில்ல. குளோபல் யூஸ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த சிஸ்டம்க்கும் ஒட்டுமொத்த யூசருக்கும் என்னது, ஸோ இந்த இமெயில் தான் அப்படின்றது. இல்லைன்னா ஒரு டைமும் நீங்க ப்ராஜெக்ட் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்ல நீங்க இது கொடுக்குற மாதிரி இருக்கும். குளோபல் யூஸ் பண்ணாம இது மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க குளோபல் கொடுத்துக்கோங்க, அது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு. கம்பெனிக்குன்னு போக சொல்ல நீங்க ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த கமெண்ட் லைனை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல உங்க கம்பெனி யூசர் கிட் நேமும் இந்த இடத்துக்கிட்ட உங்களோட இமெயிலும் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டு நீங்க என்ன பண்ணணும், கொடுத்தனா உங்களுக்கு திரும்பி என்ன ஆயிடும், ஒரு கான்ஃபிக் ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராஜெக்ட் அந்த பர்டிகுலர் நீங்க புஷ் பண்ணா கம்பெனி GitHubல போயிட்டு உட்காரும். ஓகேவா? திரும்பி புல் பண்ணா அங்கிருந்து இங்க வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை மொத்தமா காப்பி பண்ணாதீங்க, இப்படி காப்பி பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா. ஓகேவா? காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் CLS. ஓகேவா? கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு யூசர் நேம் என்னது உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட காப்பி பண்ண எபிலிட்டி கோடிங். ஓகேவா? இது மாதிரி உங்களோட யூசர் நேமை போட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துடணும். அடுத்தது ஸோ கிட் கான்ஃபிக் என்னது குளோபல் யூசர் இமெயில், இதையும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிடணும்,
இந்த இடத்துல example.comனா இப்போ நீங்கள் எந்த கம்பெனி வரும் zogoனா zogo.com அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜிமெயில் யூஸ் பண்ணுறதால gmail gmail.com. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட யுவர் மெயிலுக்கு பதிலாக ஸோ உங்களோட எபிலிட்டி கோடிங் கொடுத்துடலாங்க. ஓகே, ABILITYCODING எபிலிட்டி கோடிங். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ABILITYCODING@gmail.com கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கான்ஃபிக் ஆகிடும். யூஸ் த சேம் இமெயில் இன் யுவர் GitHub அக்கௌண்ட். சேம் இமெயில் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஜெனரேட் SSH கீ ஒன் டைம் செட்டப், ஒரு வாட்டி நீங்கள் செட்டப் பண்ணணும். உங்கள் கம்ப்யூட்டரையும் அங்கே இருக்க GitHubையும் நீங்கள் இணைக்க போறீங்க. என்ன பண்ண போறீங்க? இணைக்க போறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமாண்ட் லைன் இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரீங்க, இதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு சில கமெண்ட்ஸ் கேமிக்கும். இந்த இடத்துக்கிட்ட உங்களோட இமெயில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? என்ன கொடுக்கணும்? இமெயில் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், ABILITY எபிலிட்டி CODING எபிலிட்டி கோடிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சாரி, இந்த இடத்துல ஜிமெயில் கொடுக்கணும், GMAIL gmail.com கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன், யுவர் இமெயிலுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், ABILITY எபிலிட்டி CODING எபிலிட்டி கோடிங். எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் மெமரி ஆயிடுச்சு கொடுத்து. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அது ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ எபிலிட்டி கோடிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு SSH கீ ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் பப்ளிக் அண்ட் RSA கீ அப்படின்னு காமிக்குது. என்டர் த ஃபைல் இன் விச் டு சேவ் திஸ் கீ அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ டிஃபால்ட்டாக நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கம்பெனி ப்ரொஃபைல்லாம் எப்படி செட் பண்ணுறது, மல்டிபிள் எப்படி செட் பண்ணுறதுன்றத ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே ஸோ பேக் எண்ட்லாம் கற்றுக்க சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு சிங்கிள் ப்ரொஃபைலில் போவோம். நான் என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஐடி RSA ஆல்ரெடி எக்ஸிஸ்டட்னு வந்துருச்சு. ஓவர் ரைட் அப்படின்னு காமிக்குது. என்னது ஓவர் ரைட் அப்படின்னு காமிக்குது. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ், ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இப்போ பாஸ்வேர்ட் காமிக்குது. ஒரு வாட்டி நான் புஷ்ஷோ புல்லோ எது பண்ணாலும் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் ஆகும், எனக்கு ஒர்க் ஆகும். அதனால நான் எதுவும் கொடுக்கல, அப்படியே என்டர் எம்டி. அகெயின் சேம் என்டர் எம்டி. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு புது RSA ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ when it asks where to save the key, ஓகேவா, ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். டிஃபால்ட் லொகேஷன் உங்களுக்கு இதுதான். என்னது டிஃபால்ட் லொகேஷன் இதுதான். ஸோ இப்போ இந்த லொகேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஐடி RSAன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணணும், அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த 5th ஸ்டெப்பில் கேட்னா காப்பி. ஓகேவா? ஸோ அந்த ஐடியில் அந்த லொகேஷனில் இருக்க ஃபைல் எனக்கு காப்பி ஆகிடுது. ஸோ ஆக்சுவலாக இது சீக்ரெட் ஃபைல், இது யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணிப்பேன்னா இப்போ ஸோ GitHub, என்னோட GitHub அக்கௌண்ட் போகிறேன். ஓகேவா? GitHub அக்கௌண்ட் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ். ஓகே, செட்டிங்ஸ் இங்கே பாருங்க, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு SSH அண்ட் GPG கீ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சைட் பார்ல இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய டெவலப்பர்ஸோட கீஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுடலாம். நியூ SSH கீன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு வந்து நான் என்ன பண்றேன், ஸோ மெயின் PC ஓகே அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கிட்ட அந்த கீயை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்ரெட் கீ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தவங்க சீக்ரெட் கீ இருக்கும். ஓகேவா? அந்த சீக்ரெட் கீயை பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் SSH கீ அப்படின்றத நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு கீ ஆட் ஆகிடும். ஓகேவா? கீ ஆட் ஆக சொல்ல, ஸோ கீ ஆட சொல்ல எனக்கு வந்து பார்த்தோன்னா அத்தன்டிகேட்டர் கேட்குது, இல்லை GitHub பாஸ்வேர்ட் கேட்குது. நான் அத்தன்டிகேட்டர் ஆப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோனுக்கு வந்து பார்த்தோன்னா அத்தன்டிகேட்டர் ஆப்க்கு பாஸ்வேர்ட் போயிருக்கும். ஓகேவா? கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணுறேன்னா பாஸ்வேர்ட்ஸ்க்காக. ஸோ அதனால அத்தன்டிகேட்டரில் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு பாஸ்வேர்ட்னா வேணும், பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சிருக்கேன், யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ அதை நான் எடுத்துகிட்டு வரணும் கிட். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ் இந்த பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. நான் அதை போட்டுட்டு வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த மெயின் PC எனக்கு ஆட் ஆயிடுச்சா? ஓகேவா? ஆட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ரைட்டில் வச்சுப்போம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு, இது எனக்கு கனெக்டும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், ஓகேவா? டெஸ்ட் யுவர் SSH என்னது கனெக்ஷன்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து CLS கிளியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இந்த இடத்துக்கிட்ட நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இப்படி கொடுத்த உடனே கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்? ஹாய் எபிலிட்டி கோடிங் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அத்தன்டிகேட்டட் பட் கிட்டப் டஸ் நாட் ப்ரொவைட் ஷெல் ஆக்சஸ். ஓகேவா? அப்படின்னு வந்துருச்சா? ஓகேவா? இப்போ இந்த மெசேஜ் வந்துருச்சா? இப்போ கிரியேட் அ நியூ ரெபாசிட்டரி. கிரியேட் அ நியூ ரெபாசிட்டரி. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்துக்கிட்ட வந்து அகைன் நான் சொன்னேன் இல்லையா, அகைன் என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ இந்த இடத்துக்கிட்ட நியூ ரெபாசிட்டரின்றதால ஃபைல், ஓகே, ஓப்பன் அ ஃபோல்டர், இந்த இடத்துக்கிட்ட நியூ, ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட CSS PRACTICE ப்ராக்டிஸ் B10, ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி செலக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ CSS ப்ராக்டிஸ் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமா? புதுசாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துக்கு இண்டெக்ஸ் INDEX டாட் CSS அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்? கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ என்னால் என்ன பண்ண முடியுது? இப்போ பப்ளிக்காக ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தேன். இதை ப்ரைவேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் கண்ட்ரோலில் இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி, ஓகேவா? அந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? கிட்டப் போய்ட்டும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண இல்லையா, சேம் அது இல்லைன்னா இங்கேருந்து புஷ் பண்ணலாம். இங்கேருந்தே நான் என்ன பண்ணிக்கிறேன்? இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி. இதை வந்து நீங்கள் கமெண்ட் லைன் மூலயமா கூட கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து கொடுக்கணும்ல, அப்படி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இனிஷியலைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்? கிட் இனிட். இனிஷியலைஸ் ஆகிடுச்சா? ஓகேவா? அடுத்தது கிட் ஆட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட கிட் ஆட், ஓகே, கிட் ஆட், ஓகேவா? கிட் ஆட் ஆயிடுச்சா? ஸோ அடுத்தது மை ஃபர்ஸ்ட் கமிட், ஓகேவா? இது GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இது CLI, ஓகேவா? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், ஓகேவா? கமாண்ட் லைன்ல பண்ண கற்றுக்கணும், ஓகேவா? அடுத்தது கிட் பிரான்ச் மெயின். இப்போ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கேன், நான் மெயின்னு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மெயின் பிரான்ச், இல்லை என்ன வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிட் ரிமோட் ஆட் ஆர்ஜின், ஓகேவா? ஆட் ஆர்ஜின் காமிக்குது. நம்ம ஆல்ரெடி எல்லாம் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறதால டேரெக்டாக பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ரைவேட் ரெபாசிட்டரி, என்னது ப்ரைவேட் ரெபாசிட்டரி. இப்போ நான் ப்ரைவேட் ரெபாசிட்டரின்னு கிளிக் பண்ணேன்னா ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரெபாசிட்டரியில் எனக்கு என்ன ஆகும்? ப்ரைவேட் ரெபாசிட்டரியில் புஷ் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ யாராச்சும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் CSS ப்ராக்டிஸ் ப்ரைவேட்னு வருதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெபாசிட்டரிஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட, இந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட அது உங்களுக்கு காமிக்காது. இந்த கோடை உங்களால் பார்க்க முடியாது. இது காமிக்கும், இது காமிக்கும், இது காமிக்காது, இது காமிக்காது, இது காமிக்காது, ஓகே, இது காமிக்கும் அசஸ்மெண்ட், இது காமிக்காது, ஓகே. ஸோ இந்த மாதிரி எது காமிக்கணும் எது காமிக்கக்கூடாதுன்றதை நான் என்ன பண்ணிப்பேன்? சூஸ் பண்ணிப்பேன். இப்போ ப்ரைவேட்டாவோ பப்ளிக்காவோ என்னால் என்ன பண்ண முடியுது? கொடுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த ப்ரைவேட் ரெபாசிட்டரிக்கு, ஓகே, பப்ளிக் ரெபாசிட்டரிக்கு யாருக்கு வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான் ஆக்சஸ் கொடுக்குறதுன்றது. ஸோ இதுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? சிம்பிள். அந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணுங்க, செட்டிங்ஸ் போங்க, இதில் கொலாபரேட்டர்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? கொலாபரேட்டரில் ஆட் பீப்பிள் கொடுங்க. ஆட் பீப்பிள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கிட்ட ஃபைண்ட் பீப்பிளில் சொல்லுங்க, உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க. VNKET வெங்கட் டாட் டாட் இல்லையா, டாட் இருக்கணுமா? வெங்கட் டாட் SOFTDEV. இதுதான் உங்களோட ஐடியும் கூடயா? ஐடி வந்து ஐஃபோன் வராது, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஓகேவா? சரி, வெங்கட் டாட் சாஃப்தேவ் அட் gmail.com. உங்களோட மெயில் ஐடியும் கொடுக்கலாம். ஒன்றும் ஃபோட்டோ வைக்கலையா கிட்டப்ல? சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ வெங்கட்டை ஆட் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ நான் ஒரு கீ உனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த கீயை நான் அந்த செட்டிங்ஸில் ஆட் பண்ணால் தான் இந்த ப்ரைவேட் ரெபாசிட்டரியை உன்னால் க்ளோன் பண்ண முடியும். இதுவே பப்ளிக் ரெபாசிட்டரியாக இருந்தால் அந்த கீ இல்லாமலே உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒர்க் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்விடேஷன் மெயில் வந்திருக்கும், ஓகேவா? வேற ஒரு இமெயில் சொல்லுங்க. SURIYA தானே சொல்லுங்க. SURYA-SOFTDEV, ஓகேவா? ஜெயசூர்யா எம் இதானே? ஃபோட்டோ ஏன் வைக்கல? ஓகேவா? ப்ரொஃபஷனலாக இருக்கணும். @ஜெயசூர்யா, ஓகேவா? இப்போ 2 பேரால என்ன பண்ண முடியும்? இன்விடேஷன் இருக்கு, இன்விடேஷன் போயிருக்கு. நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா என்னால் இந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும்? உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எந்தெந்த ஃபைலை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்? கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்லை பர்டிகுலர் ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்லை பர்டிகுலர் மாடல்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குமான்றதை என்ன பண்ண முடியும் என்னால்
லிமிட் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி பேசிஸில் என்ன கோட் பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, நேற்று என்ன பண்ணீங்க, எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும், என்னால் வாட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாமா? இந்த மாதிரி HTML ப்ராக்டிஸ்னு என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. CSS ப்ராக்டிஸ், JS ப்ராக்டிஸ், அடுத்தது என்னது, ரியாக்ட் ப்ராக்டிஸ், ரிடக்ஸ் ப்ராக்டிஸ், நோடு ப்ராக்டிஸ், MongoDB ப்ராக்டிஸ், ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் ப்ராக்டிஸ், ஃபுல் ஸ்டாக் ப்ராக்டிஸ், ஓகேவா? போர்ட்ஃபோலியோஸ், இல்லை உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட், உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், GitHubல வச்சுக்கலாம். இது வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து, ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டரி, என்னது ரெபாசிட்டரிஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ராக்டிஸ்னா HTML இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ் B10 HTMLனு இப்போ நான் ஹோஸ்ட் பண்ணி லைவ்ல எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இங்கேருந்து VRCL வெர்சல் அப்படின்னு நான் போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட வெர்சல்ல ஆல்ரெடி நான் GitHubல லாகின் பண்ணிப்பேன். இதில் GitHub தான் லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், GitHubல சைன் இன் யூசிங் GitHub கொடுத்தா அத்தன்டிகேட் காமிக்கும். நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிட்டுனா உங்கள் GitHubல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இங்கே வந்துடும். வந்தவுடனே ஆட் நியூ அப்படின்ற ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட எபிலிட்டி கோடிங் ரெபாசிட்டரியில் இது என்னது, ப்ராக்டிஸ் B10 இதனமா HTML. ஓகேவா? அப்போ நான் இம்போர்ட் நான் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண முடியும் என்னால், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஆங்குலரா என்ன அப்படின்றத, ஸோ ரியாக்டா, ஆங்குலரா, வியூவா என்னன்றதை என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிக்கிட்டு டெப்ளாய் அப்படின்னு கிளிக் பண்ணால் என்ன ஆகிடும், இங்கே இருந்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். ஓகேவா? இப்போ சின்ன ஃபைல்ன்றதால ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டெப்ளாய் ஆகிடும். எவ்வளோ, அவ்வளோதான், டெப்ளாய் ஆகிடுச்சு. ஓகேவா? வந்துருச்சா என்னோட வெப்சைட்டு, கண்டினியூ டு டேஷ்போர்ட். ஓகே, இப்போ என்னோட டொமைன் இங்கே இருக்குது. ஓகேவா? என்னது, ப்ராக்டிஸ் டொமைன். இப்போ இந்த டொமைனை யார் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எனக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த B10 ப்ராக்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன்ல, ஓகேவா? ஸோ லைவ்ல என்ன பண்ண முடியும் என்னால். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா CSS ப்ராக்டிஸ், இது ப்ரைவேட் ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ CSS ப்ராக்டிஸ் வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், ப்ராக்டிஸ் B10, செலக்ட் ஃபோல்டர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெட்டுன்றத ப்ளூ அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு சோர்ஸ் கண்ட்ரோல் வந்து COLOR கலர் CHANGE இன் THEME தீம். ஓகேவா? கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். சிங்கர்னஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நான் சிங்கர்னஸ் இங்கே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஸோ என்னோட டெப்ளாய்மெண்ட்ல எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல பாருங்க, பில்டிங்னு வருதா, ஸோ ரெடின்னு வருதா. ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு லைவ்ல என்ன ஆகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ டெப்ளாய்மெண்ட் கஷ்டமாக இருக்கா, GitHub கஷ்டமாக இருக்கா? ஸோ ஈஸி தான். ஓகேவா? எல்லாமே கான்ஃபிகரேஷன் தான், 10 ஸ்டெப்ஸ் தான். அது ப்ரைவேட் ரெபாசிட்டரியாக இருந்தா, பப்ளிக் ரெபாசிட்டரியாக இருந்தா பண்ண முடியுமா உங்களால்? ஓகேவா? எப்போ என்ன டவுட் இருந்தாலும் ஓகேவா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து கூட என்ன பண்ணுங்க, கற்றுக்கோங்க. ஆனால் இதை கற்றுக்காம என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. ஓகேவா? வீட்டுக்கு போகக்கூடாது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ GitHubல ஒன்றும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம டெப்ளாய்மெண்ட் என்ன பண்ண முடியும் என்னால். இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் டெப்ளாய்மெண்ட்டை நான் இன்ஸ்டன்ட் ரோல் பேக்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், கன்ஃபார்ம் ரோல் பேக். ஓகே, ஸோ ரோல் பேக்னு கொடுத்தேன்னா இப்போ நான் புஷ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு, என்னால் என்ன பண்ண முடியல, அதை ரிவர்ட் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஜஸ்ட் ரோல் பேக்னு கொடுத்தேன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு என்ன ஆகிடும், வந்துடும். ஓகேவா? இப்போ நான் எரரை சால்வ் பண்ணிட்டு திரும்பி புஷ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், திரும்பி என்ன ஆகும், பழைய மாதிரி வந்துடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. ஓகேவா? உள்ள நம்ம கத்துக்க வேண்டியதுதான். கத்துக்கிற வரைக்கும் தான் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் அதை கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம கத்துக்கிறோன்ற அந்த மெத்தடை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? டீப்பா உள்ள போயிட்டு கத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது எதையுமே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை பண்ணணும். அதை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எனக்கு தெரிஞ்சாலே போதும். GitHubல 1000 ஸ்டெப்ஸ் இருக்கு, 10 ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்டினேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லடாக் போகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து லடாக் டெஸ்டினேஷன் தெரியாது. ஸோ அடுத்த 10 அடி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த 10 ஸ்டெப் உங்களுக்கு அந்த 1000 ஸ்டெப் கிட்ட எடுத்துட்டு போகும் நெக்ஸ்ட் 6 மந்த்ல. ஓகேவா? GitHubல உங்களால புல்லு புஷ் பண்ண முடியுது, அப்புறம் மெர்ஜ் பண்ண முடியும், அப்புறம் கான்ஃபிளிக்ட் சால்வ் பண்ண முடியும்,
அதுக்கப்புறம் 10 பேர் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும், பப்ளிக்கா ஒர்க் பண்ண முடியும், பிரைவேட்டா ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டா ஸோ உங்களால் பர்சனல் அக்கௌண்ட், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்ட் இல்லை ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்ட்னு 4-5 GitHub அக்கௌண்ட்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வருதல் மட்டும் இல்லை, கூகுள் கிளவுட், அஜூர் கிளவுட், AWS, ஓகேவா? ஸோ கிளவுட் ஃபேர் இந்த மாதிரி எதில் வேணாலும் உங்களால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு டொமைனை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? ஓகேவா? இங்கேருந்து ஒரு டொமைனை ஹோஸ்ட் பண்ணுறது, யூஸ் டொமைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி எனக்கு டொமைன் இல்லை, அதனால ஆட் டொமைன் கொடுத்துட்டு இப்போ www.surya.com அப்படியே ஆட் பண்ணிப்பேன். நான் வாங்கி வச்சுப்பேன், ஆல்ரெடி வாங்கி வச்சு ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன், அந்த டொமைன் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சேவ்னு கொடுத்தேன்னா இப்போ போயிட்டு www.surya.comல போனேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஸோ இது இருக்கும். அவ்வளோதான் டொமைன் மேப்பிங். உங்கள் டிஎன்எஸை மேப் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுவும் ஈஸி தான். ஓகேவா? இப்போ நான் ரொம்ப ஈஸி பர்ஸ்பெக்டிவ்ல பிகினர்ஸ் பேபி லெவலில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உள்ளே போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்ன பண்ணுவோம், ஸோ அதை பார்த்துக்கிட்டே போகத்தால உனக்கு வந்து அது பெரிய போர்டனாக இருக்காது. ஓகேவா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 போயிட்டே இருக்கத்தால அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? டோன்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தலைவலி வரும். நெக்ஸ்ட் 10 ஸ்டெப்பு லைட் அடிச்சா அடுத்த 10 அடி தான் தெரியும், அந்த மாதிரி கொண்டு போங்க. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தனும் அதை அப்படியே பண்ணணும். ஸோ ஒரு GitHub என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் VS Code இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சோர்ஸ் கண்ட்ரோல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனும் சொல்லி கொடுப்பேன். இந்த இடத்துக்கிட்ட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடுத்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர், கோ ஹெட். தேங்க்யூ buddies, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.